ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் நல்லா உரிச்சுக்கிறோம். உரிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதில் எடுத்து நம்ம அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்து அது கூட ஏலக்காயும் சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து தேங்காய் துருவில் கொட்டுறோம். கொட்டி நல்லா கொஞ்சம் வறுக்கிறோம். நல்லா வறுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து சர்க்கரை பாகு காச போகிறோம். நம்ம பாவு காசணும். லைட்டாக வந்து உப்பு போடுறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால் உப்பு போடுறோம். இப்போ பாவு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நல்லா பாவு வந்து பதத்துக்கு வந்துடுச்சு. பதத்துக்கு வந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இப்போ வந்து பாவில் வந்து நம்ம தேங்காய் போட்டு நல்லா கிண்டுறோம். அழகான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து நல்லா சூடு ஆற வச்சு அறுத்து சாப்பிடலாம். இப்போது தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆனதுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு இப்போ அது பீஸ் போட்டு வைக்கிறோம். அவ்வளோதான், தேங்காய் பருப்பி ரெடி. ஆறினோடனே எல்லோரும் எடுத்து சாப்பிட போகிறோம். ஓகே, பாய்.